கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் எல்லோரையும் இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனை வேளைகளை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆங்காங்கே உங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த ஆராதனைகளே பங்கு பெறுகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக இந்த ஆராதனையிலே கருத்தோடு, பயபக்தியோடு, ஆயத்தத்தோடு, வேதாகமங்களோடு நீங்கள் அமர்ந்து இதை பின்பற்றும்படியாக, இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட ஆண்டவருடைய நாமத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மீண்டும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை மக்களும் மற்ற மக்களும் ஆங்காங்கே தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Yeah.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடந்த சில வாரங்களாக நாங்கள் திருச்சபையில் வந்து உம்மை ஆராதிக்க முடியாமல் போனாலும் ஆண்டவரே, காணொலியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கவும் உடைய வார்த்தைகளை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போ உங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதை கர்த்தர் நீர் அறிவீர். ஆனாலும் இந்த நாளிலே அவர்களை நடத்துங்க. தேவைகள்லாம் கர்த்தர் நீங்கள் சந்திங்க. நல்ல சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தனை தந்து ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். வேண்டிய கிருபைகளை கர்த்தனை தாரும். குடும்பத்தை நடத்தக்கூடிய பலனையும் சுகத்தையும் கர்த்தனை தருவீராக. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பலன் சுகம் ஆரோக்கியங்களை கர்த்தனை தாங்கப்பா. என்னுடைய திருச்சபையில் வாலிப பிள்ளைகளுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வயதான மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கண்மணி போல் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே வேண்டிய பலன் சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தனை தந்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பொல்லாத வியாதியானது ஆண்டவரே தேசமெங்கும் நகரமெங்கும் பட்டணமெங்கும் ஆண்டவரே தகப்பனே அது பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் ஆண்டவரை எந்த வாதையோ பொல்லாப்போ ஆண்டவரை ஒருவரையும் தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படிய நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மாத்திரமல்லப்பா, அவருடைய தேவைகள்லாம் கர்த்தனை சந்தியும். வேண்டிய கிருபை பலன் சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தனை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாக காணிக்கையை கர்த்தர் தந்து ஆண்டவரே தகப்பனே அவர்கள் உற்சாகப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருப்பதாக. பலனையும் சுகத்தை கர்த்தனை தாரும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை கண்மணி போல பாதுகாத்துக்கணும். ஆண்டவரை ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஸ்தாபனத்துக்காக நாங்கள் வருகிற சுவாமி. உடைய தந்தை பேராயிருக்காக, பிரதம பேராயிருக்காக, சென்னை பேராயிருக்காக, பேராய கமிஷனர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக, பேராயத்தில் உள்ள அனைத்து துறைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தரின் ஆசீர்வதிப்புடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் தரிசனத்தை நோக்கி நாங்கள் விரைந்து முன்னேற கர்த்தரின் அனுக்கிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே, அந்த பொல்லாத அந்த வைரஸ் கிருமிகளுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அது தேசத்திலே ஆண்டவரை பரவாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் நீர் தடுத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகமாய் பரவாதபடி உடைய கரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடும் மக்களோடும் தேசத்தோடும் இருக்கிறபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட்டு தேசமெங்கும் ஆண்டவரே தகப்பனை விடுதலையாக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசனத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உடைய கிருபை சமாதானம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு விசை கூட உடைய திருச்சபைக்காக திருச்சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். இந்த ஊரடங்குகள் சீக்கிரம் தளர்த்தப்பட்டு நாங்கள் விரைந்து ஆண்டவரை தகப்பனே சீக்கிரமாய் நம்முடைய ஆலயத்தில் கூட ஒருவரை பார்த்து உற்சாகமாய் ஒரு மனதோடு முழு மனதோடு நாங்கள் உண்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அவருடைய தலைமை போதகர் பேராயர் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறீர். இனிமேல் கர்த்தர் நடத்தும் உயர்த்தும் தேவைகள்லாம் கர்த்தனை சந்தியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? தேவனால், கர்த்தரால், ஆண்டவரால் கூடாத காரியம் ஏதாவது உண்டோ என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வியை ஆண்டவர் சாராளிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு வசனத்தை எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், அங்கு 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று நாம் வாசிக்கின்றோம். இங்கு கர்த்தர் கேட்கிறார், கர்த்தரே சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்போ அதற்கு விடை என்ன? அவராலே செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை. அதுதான் விடையாக இருக்கிறது. ஆண்டவருடைய மகத்துவம் அருமையானது. நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஞாயிறு பள்ளியிலே சண்டே ஸ்கூலில், அங்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியர் சண்டே ஸ்கூல் மாணவர்களிடத்தில் தேவனால் செய்யக்கூடாத காரியங்கள் ஏதாவது உண்டோ என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது சில மாணவர்கள் எழுந்து பதில் சொன்னார்கள். ஒருவன் சொன்னால், தேவனாலே பொய் சொல்ல முடியாது என்று சொன்னார். இன்னொரு மாணவன் சொன்னால், தேவனாலே பாவம் செய்ய முடியாது என்று சொன்னான். இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு மாணவன் எழுந்து அவன் சொன்னான், தேவனால் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது என்று அவன் சொன்னான். எவ்வளவு உண்மை இல்லையா? அன்பானவர்களே, ஆண்டவர் பெரியவர்,
கர்த்தர் மகத்துவமானவர். இங்கு சாராளிடத்திலே ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எரேமியாவை நாம் பார்க்கிறது போல அங்கு என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு பக்தன் அதைத்தான் சொல்கிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராலே செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டோ என்று நாம் பார்க்கும்போது அவராலே செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை அவரால் நிச்சயமாக செய்ய முடியும், அது அவருக்கு கடினமானது அல்ல. எதையெல்லாம் ஆண்டவராலே செய்யக்கூடும், எதையெல்லாம் கர்த்தருக்கு கடினமாய் இராதது என்பதை நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு முதலாவதாக எந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவது கர்த்தருக்கு எளிதானது என்று நாம் பார்க்கிறோம். எந்த வாக்குத்தத்தத்தையும், no promise is too hard for the Lord to fulfill. எந்த வாக்குத்தத்தமானாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவது அவருக்கு எளிதானது. திருமறையிலே ஏறக்குறைய 30,000 வாக்குத்தத்தங்கள் இருப்பதாக ஒருவர் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். அப்போ ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய வாக்குத்தத்தம் என்பது நிச்சயமாக அவராலே நிறைவேற்றப்படக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கு சாராளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், ஏற்ற காலத்திலே உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஆகிய உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று அங்கு ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வாக்குத்தத்தத்தின் மகனாக பிறக்கப் போகின்ற ஈசாக்கை குறித்து கர்த்தர் இந்த பகுதியிலே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தார். அங்கு 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் அங்கு 16வது வசனத்திலே, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆண்டவர் இங்கு வாக்குத்தத்தத்தை இங்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆபிரகாமுடைய வயது என்ன? 100 வயது. சாராளுக்கு வயது என்ன? 90 வயது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதாக 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அதை குறித்து அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை குறித்து ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை குறித்தும் நம்முடைய சபையை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இன்னும் அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது என்பது எளிதான ஒரு காரியம், லேசான ஒரு காரியம். அவர் நிச்சயமாக அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை பார்க்கிறோம். வாக்கு பண்ணினவர் மாறினார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஆகவே வாக்கு பண்ணின ஆண்டவர் இங்கு சொல்கிறார்,
என்னாலே ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். கர்த்தராலே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடும். எனவே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது அவருக்கு எளிதானது என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்கு வில்லியம் கேரியை குறித்து நாம் படித்திருக்கிறோம். வில்லியம் கேரி அவர் இங்கிலாந்திலே திருச்சபையிலே, பேப்டிஸ்ட் திருச்சபையிலே, நான் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும், ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்களிடத்தில் சொன்னபோது அங்குள்ள சபையில் உள்ள பெரியவர்கள் எல்லாம், நீ உட்காரு, நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமில்லை, அங்கு ஆண்டவர் யாரையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை ரட்சித்து விடுவார், நீ போய் தான் அங்கு எல்லா மக்களையும் ரட்சித்து அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவசியமில்லை என்று சொல்லி அவரை அப்படியாக அங்கு உட்கார வைத்து விட்டார்கள். ஆனால் வில்லியம் கேரி ஜெபித்தார். அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பெரிய அந்த எதிர்பார்ப்பு என்ன? தேவனிடத்திலே பெரிய காரியத்தை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியத்தை செய் என்று சொல்லி அவர் முழக்கமிட்டு ஆண்டவருக்காக மகிமையான காரியத்தை செய்தார். கர்த்தருடைய வாக்கை நம்பி அவர் ஊழியத்தில் இறங்கினார். அநேக மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறினார் என்று வில்லியம் கேரியை குறித்து நாம் சரித்திரத்தில் படிக்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதிலே, அவருக்கு பதில் கொடுப்பதிலே எந்த விதமான அவருக்கு கடினமும் இல்லை. எந்த விண்ணப்பத்துக்கும் பதில் தருவது கர்த்தருக்கு எளிதானது. No prayer is too hard for the Lord to answer. ஆண்டவருக்கு எந்த ஜெபமானாலும் நிச்சயமாக அவர் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவரால் முடியும் என்பதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இதே 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். அவன் சோதோம் குமோரா மக்களுக்காக அவன் ஜெபிக்கக்கூடியவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். சோதோமின் மக்களுக்காக அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான், தன்னை தாழ்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் மேல் கரிசனை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஜெபத்திலே உறுதியாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மீண்டும் 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 50 நீதிமான்களில் இருந்து கடைசியாக 10 நீதிமான்கள் நிமித்தம் இந்த தேசத்தை, இந்த சோதோமை நீர் அழிக்க மாட்டீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடினான், ஜெபித்தான். ஆண்டவர் 10 நீதிமான் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் என்று அங்கு அவனுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கு நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அங்கு எழுதுகிறதை, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஜார்ஜ் முல்லர் அவர்கள் தன்னுடைய 3 நண்பர்களுக்காக ஜெபித்தார். அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணினார். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முதலாவது நண்பர் ரட்சிக்கப்பட்டார். அதன் பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு நபர் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் 3வது நபர் அவருடைய மரணத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். நாம் எத்தனையோ வருடங்களாக சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் ஒருவேளை உடனடியாக நமக்கு பதில் தராவிட்டாலும் நிச்சயம் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நம்மை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் எப்படிப்பட்ட ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த விண்ணப்பத்திற்கும் பதில் தருவது கர்த்தருக்கு லேசான காரியம், அவரால் கூடும் என்பதை நாம் மறவாமல் இருப்போமாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். No prayer is too hard for the Lord to answer. மூணாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், no problem is too hard for the Lord to solve. ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையையும் தீர்ப்பது அங்கு எளிதானது என்று நாம் பார்க்கிறோம். எந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பது கர்த்தரால் கூடும் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த பிரச்சனையானாலும் சரி. இங்கு நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அங்கு ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம், குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையை அவருடைய வேளையிலே நேரத்திலே தீர்த்து வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 100 வயதானாலும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். சாராள் 90 வயதான ஒரு சகோதரியாக இருந்தாலும் அவளுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்து அவளுடைய சரீர பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து அங்கு அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கு ஆபிரகாமை பொறுத்த மட்டிலே ஒரு சரீர பிரச்சனை என்று நாம் பார்க்கலாம். அங்கு எலியாவை குறித்து நாம் பார்க்கும்போது எலியாவுக்கு அங்கு எமோஷனல் ப்ராப்ளம், உணர்வு பூர்வமான பிரச்சனை, சோர்வு அவருக்கு வந்துவிட்டது. நான் மரிக்க வேண்டும், என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல, நான் செத்து போனால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அப்படியாக அவன் ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடுகிறான். ஆண்டவர் அவனுடைய பிரச்சனையை அவர் சந்தித்து தீர்த்து வைத்து அவனை பயன்படுத்துகிறார் என்று நாம் எலியாவுடைய ஊழியத்தில் எலியாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கு ஆண்டவர் நம்மை அவர் அறிந்தவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் குறித்து அவர் அக்கறை உடையவர். ஆண்டவர் சகலத்தையும் அவர் அறிந்தவர். எனவே நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். C.H. ஸ்பர்ஜன் என்று சொல்லுகின்ற பிரபலமான பிரசங்கியாரிடத்திலே ஒரு முறை ஒரு சகோதரி வந்து, ஐயா, எனக்கு சிறிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறது, பெரிய பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் எந்த பிரச்சனைகளை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு C.H. ஸ்பர்ஜன் அவர்கள், அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆண்டவராக இருக்கும் பட்சத்திலே அவருக்கு சிறிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் என்று எல்லாம் கிடையாது. எல்லாமே அவருக்கு ஒரே காரியம்தான். எல்லா பிரச்சனைகளையும் அவராலே சரி செய்ய முடியும் என்று சொல்லி அவர் அந்த சகோதரியினிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசிக்கும் ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவரை நாம் சிறிய ஆண்டவராக மட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர். நமக்கு அவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான்காவதாக நாம் பார்ப்பது, எந்த நபரையும் எந்த மனிதனையும் ரட்சிப்பது கர்த்தரால் கூடும். No person is too hard for the Lord to save. எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆண்டவராலே ரட்சிக்க முடியும், ஆண்டவராலே கூடும். அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். இங்கு லோத்துவை ஆண்டவர் ரட்சித்தார். லோத்து சோதோம் குமோரா பட்டணத்தை விரும்பி அதை தெரிந்து கொண்டான். அங்கேயே போய் கூடாரம் போட்டான், அங்கேயே தங்கினான், அங்கேயே அந்த மக்களோடு கூட கலந்து விட்டான். அங்கேயே அவன் அங்கு எல்லாவற்றையும் அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிவிட்டான். அங்கே தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான், ஸ்தாபித்து கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய அந்த ஊழியத்திலே, அவருடைய பிரயாணத்திலே கூடயே இருந்த இந்த லோத்து
இக்கட்டான நேரத்தில் அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அங்கிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? லோத்துவை அவர் மீட்டெடுத்து சோதோமின் அழிவிலிருந்து காப்பாற்றினார், அவனை ரட்சித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறினாள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் லோத்து அவருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால், புதிய ஏற்பாட்டில் சவுல் என்று சொல்லப்படுகிற இந்த பவுல் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவனாக காணப்பட்டான். இன்னும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு அவன் தமஸ்கு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பவுலை சந்தித்தார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை சந்தித்து அந்த கொடுமையான மனிதனை, அந்த பவுலை ஆண்டவர் ரட்சித்தார். அந்த சவுலை ஆண்டவர் ரட்சித்து அவனுக்கு பெரிய ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அவன் பவுலாக ஆண்டவருடைய பெரிய பணியை செய்து நிறைவேற்றினார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கின்றார். எந்த மனிதனையும் ரட்சிப்பது கர்த்தரால் கூடும். இதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது, no place is too hard for the Lord to revive. எந்த இடத்தையும் சீராக்குவது கர்த்தரால் கூடும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு அன்று சாட்சியாக வாழ வேண்டும் நினைக்கிறவர்கள், எந்த இடத்திலேயாவது நாம் பலவீனப்பட்டு சோர்வடைந்து, இந்த இடத்திலே எனக்கு விடுதலை கிடைக்காதா, என்னை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்க மாட்டாரா என்று கலங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரால் அதை செய்யக்கூடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த சபையானாலும் சரி, அதையும் ஆண்டவர் சீர்படுத்துவார். எந்த குடும்பமானாலும் சரி, அதையும் ஆண்டவர் சீர்படுத்துவார். சோதோம் குமாரா போன்ற பட்டணமானாலும் சரி, அதிலும் நீதிமான்களை ஆண்டவர் ரட்சிப்பார். நினிவே பட்டணமாக இருந்தாலும் சரி, யோனாவை போல மக்களை அனுப்பி அந்த மக்களை ரட்சிப்புக்குள்ளே, மனந்திருப்பதற்குள்ளே ஆண்டவராலே அங்கு வழிநடத்த முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கு 20ஆம் நூற்றாண்டிலே, குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே வேல்ஸ் எழுப்புதல் என்று சொல்வார்கள். வேல்ஸ் நாட்டினுடைய எழுப்புதல் நடைபெற்றது. கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஈவான் ராபர்ட்ஸ் என்கின்ற அருமையான கர்த்தருடைய தாசன் அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார். அந்த நாட்களிலே எழுப்புதல் வந்தபோது அங்கு மக்கள் மனம் திரும்பினார்கள். அங்குள்ள மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டது, திரையரங்குகள் எல்லாம் மூடப்பட்டது. திருச்சபையிலே மக்கள் கூட்டம் கூடினார்கள். மாபெரும் எழுப்புதலை அந்த வேல்ஸ் நாட்டிலே மக்கள் அனுபவித்தார்கள். அதற்கு காரணமாக, அடிப்படை காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை வெறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முற்றிலுமாய் தங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரித்திரம் சொல்கிறது, ரட்சிக்கப்படாத மக்கள் மேலே அவர்களுக்கு ஒரு கரிசனை இருந்தது, ஒரு மனதுருக்கம் இருந்தது. அவர்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணினார்கள், ஆண்டவரிடத்திலே மன்றாடினார்கள். தேவன் பெரிய எழுப்புதலை வேல்ஸ் நாட்டிலே 1904ஆம் ஆண்டு 1905ஆம் ஆண்டுகளிலே அதிகமாக அவர் கொடுத்து அந்த தேசத்தை புதுப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எந்த இடத்தையும் புதுப்பிப்பது, சீராக்குவது கர்த்தரால் கூடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆக எரேமியாலே சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இல்லை என்பதுதான். தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும்.
எந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவது கர்த்தரால் கூடும். எந்த விண்ணப்பத்திற்கும் பதில் தருவது கர்த்தரால் கூடும். எந்த பிரச்சனையையும் தீர்த்து வைப்பது கர்த்தரால் கூடும். எந்த மனிதனையும் ரட்சிப்பது கர்த்தரால் கூடும். எந்த இடத்தையும் சீராக்குவது புதுப்பிப்பது கர்த்தரால் கூடும். ஆகவே கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதலுக்கும் அதனுடைய பாதிப்புக்கும் நம்மை இம்மட்டுமாக ரட்சித்து பாதுகாத்த தெய்வம் அவர் இந்த நாட்களிலே நம்மை தொடர்ந்து பாதுகாத்து நம்மை சிறப்படுத்தி எல்லா தீங்குகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் நம்மை இந்த நாட்களிலே அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God.
அறிவிப்புகளை அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா வைரஸுடைய தாக்குதலில் இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தொடர்ந்து இருக்கவும், அவர் நம்மை குடும்பமாக பாதுகாத்து கொள்ளவும், சீக்கிரமாக நம்முடைய ஆலயங்களிலே நாம் கூடவும், தடைபட்டிருக்கிற ஆராதனைகள் ஊழியங்கள் நடைபெறவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய தசமபாக காணிக்கைகளையும் மற்றும் சிறப்பு காணிக்கைகளையும் ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் சிலர் நேரடியாகவும் வந்து காணிக்கைகளை படைத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் நன்றி கூறுகிறேன். அதை குறித்த விவரங்கள் நமது வாட்ஸ்அப் குரூப்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு நம்ம எல்லாருக்கும் எப்போதும், குறிப்பாக இந்த நாட்களிலே அதிகமாக காணப்பட உங்களுடைய ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக மீண்டும் உடைய பாதத்தில் வருகிறோம். நாங்கள் வழக்கம் போல ஆலயத்தில் வந்து எங்களுடைய ஐக்கியத்தில் எங்களை இணைத்து ஆராதனையில் ஈடுபட முடியாவிட்டாலும் எங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே. உடைய வசனங்களை கேட்க உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தராகிய நீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி 5 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையின் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே இந்த 5 அதிசயங்களையும் செய்து உங்கள் நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். எங்கள் சபை மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் உற்சாகமாக காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கின அன்பு உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களை விசேஷமாக இந்த நாட்களிலே பாதுகாத்து உடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி ஆண்டவரே உம்முடைய இரக்கமும் கிருபையும் பராமரிப்பும் பாதுகாப்பும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க எங்களை சிறந்தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய தேசத்துக்கு பெரிய விடுதலையை சீக்கிரமாய் நீர் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்னும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்